அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷுஹாதா. நான் வந்து எஃப்எக்ஸ்ரா கம்பெனில வந்து மில்லியனர் கிளப் மெம்பரா இருக்கிறேன். ஸோ நாங்க வந்து இன்றைக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன குறிப்பொண்டோட வந்து நாங்க எங்களோட இந்த ப்ராடக்ட் ட்ரெய்னிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. உடல் நலம் இல்லையெனில் வாழ்வில் நலம் ஏது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றது தான் இந்த பழமொழியோட பொருள். நம்மட உடம்பு தான் வாழ்க்கையில உண்மையான செல்வம் என்றுதான் இந்த ஆ உடல் நலம் இல்லையெனில் வாழ்வில் நலம் ஏது என்ற இந்த பழமொழியில பொருள். ஸோ வாழ்க்கையில நம்ம வந்து எவ்வளவு தான் பணம், பொருள் சேர்த்தாலும் உடல் நலம் இல்லாட்டி அதுல எந்த பயனும் இல்ல. ஆரோக்கியம் இல்லாத மனுஷன் எவ்வளவு தான் பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. ஸோ ஒரு மனுஷன்ட வாழ்க்கையில ஆரோக்கியம் என்றது மிகவும் முக்கியமான ஒன்று. தொன்று தொட்டு அதாவது ஆதி காலத்துல இருந்தே இன்று வரை வந்து ஆரோக்கியத்தை வந்து ஆரோக்கியத்தோட முக்கியத்துவம் வந்து சமுதாயத்துல பேசப்பட்டு வருது. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மட உடல் நலம் காக்க நிறைய வழிகளை வந்து நம்மட முன்னோர்கள் வந்து முறையா கடைபிடிச்சு வந்தாங்க. அதாவது வந்து அவங்க இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ்றது, இயற்கையோட இயற்கையான உணவுகள வந்து உட்கொள்றது போன்ற பழக்கவழக்கங்கள வந்து அவங்க கடைபிடிச்சு வந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நவீன தொழில்நுட்பமும், உடனுக்குடன் கிடைக்கிற இந்த வசதிகளுமே வந்து எங்களோட உடல் நலத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறதா வந்து மாறி வருது. அதாவது பிஸியான காலக்கெடு, அதாவது அவசர வாழ்க்கை முறையும், ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து எங்களோட உடல் நலத்துக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த இயற்கையான முறையில வாழ்றது நம்மட நோய்கள வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த வழியா இருக்குது. ஸோ இந்த பிஸியான கால ஷெட்யூல வந்து மிச்சமே வந்து நாங்க வந்து எங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறதுக்கு வந்து தவறப்படாது. ஸோ இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை தான் உண்மையான செல்வத்த தரும். விளங்குச்சா? எவ்வளோ தான் சல்லி பணம் இருந்தாலும் இந்த ஆரோக்கியம்ன்றது வந்து இல்லாட்டி அ அந்த வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமற்றதா இருக்கும். ஸோ இந்த பிஸியான அ காலக்கெடுவுல அதாவது இந்த பிஸியான வாழ்க்கை ஷெட்யூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இலகுவான முறையில நம்மோட ஆரோக்கியத்த பாதுகாக்கக்கூடிய மாதிரி, ஆ நம்மோட எபெக்ஸ் சைடால வந்து எங்களுக்கு வந்து நிறையவே ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இலகுவான முறையில இந்த எபெக்ஸ் சைடா ப்ராடக்ட்ட வச்சு எங்களுக்கு வந்து ஆரோக்கியமா வாழக்கூடியதா இருக்குது. ஸோ இந்த எபெக்ஸேரா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து மிச்சமே ஹெல்ப் பண்ணுது. அதில வந்து நாங்க வந்து பார்ப்போம் இன்னைக்கு வந்து நியூட்ரிஷேக் பத்தி. நியூட்ரிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா, எபெக்ஸேரால இருக்கிற ப்ராடக்ட்ல வந்து அ வெல்னஸ் ப்ராடக்ட்ல வந்து ஒண்டா இந்த நியூட்ரிஷேக் வந்து இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷேக் வந்து அ எபெக்ஸேரா ப்ராடக்ட்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டாவும் கூட இருக்குது. இந்த நியூட்ரிஷேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீடியன்ட்ஸ் அதாவது இந்த நியூட்ரிஷேக் வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸால வந்து தயாரிக்கப்பட்டிருக்குதுன்றத வந்து நாங்க பார்ப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரிஷேக் வந்து பம்ப்கின் சீட்ஸ் த பவுடர், அதே நேரம் வந்து அமிக்ரா அதோட பவுடர், அடுத்து வந்து கொக்கோவா விதைகளோட பவுடர். இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸையும் வந்து அ வச்சு தான் வந்து இந்த நியூட்ரிஷேக்க வந்து தயாரிச்சிக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பம்ப்கின் சீட்ஸ்லயும் வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா, நிறையவே பெனிஃபிட் இருக்குது. அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த பம்ப்கின் சீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறையவே பெனிஃபிட் இருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின் இ, அதே நேரம் பாஸ்பரஸ், மெக்னீசியம், அடுத்து வந்து துத்தநாக சத்து போன்ற இந்த நிறைவான சத்துக்கள வந்து கொண்டது தான் இந்த பம்ப்கின் சீட்ஸ். அதாவது அ இத வந்து நாங்க வந்து பூசணி விதை என்றும் சொல்றது.
ஸோ இந்த நியூட்ரிஷேக் அதாவது இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸையும் வச்சு தயாரிக்கப்பட்ட இந்த நியூட்ரிஷேக் அதாவது கொக்கோவா விதை, அமிக்ரா அதோட பவுடர், அடுத்தது வந்து பம்ப்கின் சீட்ஸ்ட பவுடர். இந்த 3யும் வச்சு தயாரிக்கப்பட்ட இந்த நியூட்ரிஷேக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட ஹெல்த்துக்கு வந்து நிறையவே பெனிஃபிட் இருக்குது. அந்த வகையில வந்து எங்களோட ஹெல்த்துக்கு இந்த நியூட்ரிஷேக்ல வந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத வந்து நாங்க இப்ப பார்ப்போம். ஓகே. இந்த நியூட்ரிஷேக்க வந்து நாங்க யூஸ் பண்றது மூலம் வந்து எங்களுக்கு நெறையவே வந்து பயன்கள் கிடைக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட இதய ஆரோக்கியத்த வந்து மேம்படுத்துது. எங்களோட இருதயத்துல எங்களோட அ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகப்படியான மெக்னீசியம் இருக்கிறதால வந்து எங்களோட இதயத்துக்கு வந்து மிச்சமே நல்லதாவும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் அதிகப்படியான நார்ச்சத்துக்களை எங்களோட உணவு சமிபாட்டை வந்து எங்களோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட எலும்புகளோட ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட உடம்புல வந்து ரத்தம் ஊர்றத வந்து அதிகரிக்கிறதுக்கும் வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து மிச்சமே ஹெல்ப் ஆகிக்குது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரெக்னென்ட்டா இருக்கிறவங்க. பிரெக்னென்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ண இயலும். அதாவது இப்ப நெறைய பேருக்கு வந்து பிரெக்னென்ட்டா இருக்கும்போது, அந்த ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கிறதால வந்து அவங்களுக்கு இந்த நியூட்ரிஷேக்க உள்ளெடுக்கிறது மூலமா அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த ஹீமோகுளோபின வந்து அதிகரிக்கக்கூடியதாகவும் இந்த நியூட்ரிஷேக் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட மசில்ஸ் அதாவது எங்களோட தசைகளோட வளர்ச்சிக்குமே வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து மிச்சமே ஹெல்ப் பண்ணுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்றது மூலம் எங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜியும் கிடைக்குது. அதாவது எங்களுக்கு இந்த நியூட்ரிஷேக்க வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்காவும் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து அந்த மிகவும் சோர்வாகவும், அடுத்து வந்து அந்த களைப்பா அந்த இப்ப நிறையவே வந்து கூடுதலா வேர்க்ல ஈடுபடுறவங்க வந்து ஒரே வந்து ஒரு டயர்டா அவங்க வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சோர்வு தன்மையாவும், களைப்பு தன்மையாவும் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து மிச்சமே ஹெல்ப் பண்ணுது. இத வந்து பார்த்தீங்க சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு அ எனர்ஜி ட்ரிங்க்காவும் கூட எங்களுக்கு இந்த நியூட்ரிஷேக்க வந்து யூஸ் பண்ணலாம். அ இந்த நியூட்ரிஷேக்க வந்து பார்த்தீங்க சொன்னா 6 மாத குழந்தைகள்ல இருந்து, அதாவது 6 மந்த் பேபீஸ்ல இருந்து வயதானவங்க வர எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தூக்கமின்மையால வந்து அவதிப்படுறவங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நியூட்ரிஷேக் வந்து மிச்சமே ஹெல்ப் பண்ணுது. இப்ப நீங்க வந்து வேற வேற பால்மா யூஸ் பண்றதால வந்து அதுல வந்து அ நெறையவே வந்து கெமிக்கல்ஸ் சேக்குது. கெமிக்கல்ஸ் சேக்கிறதால வந்து எங்களோட உடம்புக்கு வந்து நெறையவே வந்து பாதிப்பு கிடைக்குது. ஸோ நாங்க வந்து இப்ப வேற வேற பால்மா வந்து யூஸ் பண்றது கூட வந்து எங்களோட உடம்புக்கு வந்து ஒரு எனர்ஜிக்காக தானே யூஸ் பண்றோம். ஸோ அந்த பால்மாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட உடம்புக்கு வந்து நிறையவே வந்து தீமைய தருது. இப்படியே நாங்க வந்து தொடர்படியா வந்து இத யூஸ் பண்ணினோம்னு சொன்னா எங்களோட உடம்புல வந்து நிறைய நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நியூட்ரிஷேக்க வந்து எங்களுக்கு முழுக்க முழுக்க இயற்கையான முறையில வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பானமா வந்து இருக்கிறதால, அ எங்களோட அன்றாட பாவனையில வந்து எங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷேக்க எடுத்துக்கொள்ள இயலும். இந்த நியூட்ரிஷேக் எடுத்துக்கொள்றது மூலம் வந்து எங்களோட உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது சின்ன பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 வயசுல இருந்து 3 வயசு வரத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள்ல வந்து மூளை, எலும்புகள் வந்து வளர்ச்சி அடையிற டைம்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ அந்த காலப்பகுதியில வந்து நாங்க வந்து எந்தெந்த உணவ குடுக்குறோமோ, அந்த பிள்ளைக்கு வந்து ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையோட எதிர்காலத்துக்காக இருக்கலாம். அவங்கள வந்து படிக்கிற விஷயங்களுக்காக இருக்கலாம். இப்படி வந்து நாங்க அ எந்தெந்த விஷயத்துக்காக வேண்டி நாங்க குடுக்குறோமோ, ஸோ அந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மிச்சமே வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் ஆயிக்குது. ஸோ அந்த காலப்பகுதி, அதாவது அந்த 3 வயசுல இருந்து
3 வயசுல இருந்து அந்த காலக்கெடுவுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நாங்க நியூட்ரிஷேக் குடுக்குறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு வந்து மூளை, எலும்பு வளர்ச்சிக்கு வந்து மிச்சமே வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா, வெயிட் கெயின் பண்றதுக்கு வந்து சின்னவங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா சொன்னா, பெரியவங்க வரங்காட்டியும் இந்த நியூட்ரிஷேக்க வந்து யூஸ் பண்ணலாம். அ அடுத்தது வந்து பெரியவங்க வந்து நியூட்ரிஷேக் மட்டும் இல்ல, நியூட்ரிஷேக்கோட சேர்த்து வித்தானியா கேப்சூல் அதையும் வந்து உள்ளெடுக்கிற மூலம் வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணலாம். சின்ன பேபீஸுக்கு வந்து நியூட்ரிஷேக்க வந்து அவங்களுக்கு வெயிட் கெயின் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணலாம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாங்க யூஸ் பண்ற வேற வேற அ மில்க்க ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க வந்து டீக்கு பதிலா தான் அ இந்த நியூட்ரிஷேக்க வந்து நாங்க எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த நியூட்ரிஷேக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து யூசிங் மெத்தட பார்ப்போம். அ நியூட்ரிஷேக் வந்து இப்ப நாங்க வந்து யூஸ் பண்றதா இருந்தா, பொதுவா வந்து நாங்க ஹோம்ல வந்து வேற வேற டீ எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் தானே! அது எல்லாத்தையும் வந்து நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த நியூட்ரிஷேக்க வந்து நாங்க உள்ளெடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நியூட்ரிஷேக்க வந்து பார்த்தீங்கன்னா, சில சில எங்களுக்கு வந்து காலையில காலையிலயும் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சில சில ஈவினிங்கும் வந்து நாங்க இத வந்து அ எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சில இந்த மில்க்ல மில்க்ல வந்து ஒரு பவுடர அ ஒரு கப்புக்கு போட் ஒரு கப்புக்கு போட்டு 150 எம்எல் வாட்டர். ஒரு 150 எம்எல் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னா 1 ஸ்பூன் பவுடர போட்டு அதாவது ஹாட் வாட்டர வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து குடிக்கலாம். அதே நேரம் வந்து எங்களுக்கு வந்து இத வந்து கூல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் வடிவத்திலயும் வந்து எங்களுக்கு வந்து இத யூஸ் பண்ணலாம். அந்த நியூட்ரிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னா இப்ப யூஸ் பண்ணி வர மூலம் வந்து எங்களுக்கு நிறையவே நோய்கள்ல இருந்து எங்கள பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸ்க்ரீன்ல கிளிக்க வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர், இப்ப இந்த நியூட்ரிஷேக் வந்து நாங்க தொடர்படியா யூஸ் பண்ணி வர மூலம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்னா, எங்களோட தோல் மற்றும் எங்களோட முடியோட ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்துது. அடுத்து வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். தைராய்ட் பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்னா, இந்த நியூட்ரிஷேக் வந்து மிச்சமே ஹெல்ப் பண்ணுது. அதாவது இந்த நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ணும்போது 150 எம்எல்லுக்கு வந்து நாங்க வந்து 1 ஸ்பூன் வாட்டர வந்து மிக்ஸ் பண்ணி நாங்க வந்து கலந்து குடிச்சு வரலாம். அதாவது வந்து 2 டைம்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது அ மார்னிங் ஒரு தடவையும், ஈவினிங் ஒரு தடவையும் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸ். அதாவது இந்த நியூட்ரிஷேக்ல வந்து நிறையவே ஃபீட்பேக்ஸ் இருக்குது. கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்குது. அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ன்றதால வந்து அ நெறைய பேருக்கு வந்து நெறைய ஆன்சர் வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து குடுத்திருக்குது. அந்த வகையில வந்து இந்த நியூட்ரிஷேக்ல வந்து அ கிடைச்ச இந்த ஃபீட்பேக்ஸ பத்தி நாங்க வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 14 வயசு பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட நினைவாற்றல வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து அ யூஸ் பண்ண ஒரு அ நியூட்ரிஷேக்ல ஃபீட்பேக். ஸோ இதையுமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ள இயலும். இந்த நியூட்ரிஷேக் வந்து நினைவாற்றல வந்து அதிகரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்குதுன்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தீங்க சொன்னா, இந்த ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்க சொன்னா, உங்களுக்கு இதுல வந்து தெரிஞ்சு கொள்ள இயலும். பல வருடமா பின்தள்ளி போன பூப்பெய்தல வந்து சாத்தியமாக்கிக்குது. அதாவது ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்குமே வந்து அ இந்த நியூட்ரிஷேக் வந்து மிச்சமே ஹெல்ப் பண்ணிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க சொன்னா, நிம்மதியான தூக்கம். விளங்குச்சா? நிம்மதியான தூக்கத்துக்குமே வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து மிச்சமே ஹெல்ப் பண்ணிக்குது.
இப்ப இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளையிலும் இந்த நியூட்ரிஷேக்ல வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க வந்து இந்த நியூட்ரிஷேக்க வந்து நோய்கள் இருந்தோ இல்லையோ, நாங்க வந்து இந்த நியூட்ரிஷேக்க வந்து வழமையா வந்து நாங்க யூஸ் பண்ணி வார மூலம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப வந்து வாழக்கூடியது இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிச்சிக்குது. அதுலயும் வந்து அ இந்த ஃபீட்பேக் மூலம் உங்களுக்கு வந்து அதையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து பேபீஸுக்குமே வந்து நாங்க வந்து காலையிலயும், ஈவினிங்கும் வந்து இது வந்து குடுத்து வாரம் மூலம் அவங்களுடைய வந்து அ மூளை வளர்ச்சி, அன்பு வளர்ச்சிக்கு வந்து மிச்சமே இந்த நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் ஆகிக்குது. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறையவே ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட சில ஃபீட்பேக்ஸ்கள மட்டும் தான் நான் வந்து இன்னைக்கு அ காட்டுறேன். ஸோ நெறைய நெறைய பேருக்கு வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து ரிசல்ட் காட்டிக்குது. அடுத்து வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கு வந்து சின்னவங்களுக்கு வந்து நியூட்ரிஷேக் குடுக்கலாம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்றதா இருந்தா நியூட்ரிஷேக் கூட வந்து வித்தானியா சப்ளிமெண்ட்டையும் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து இந்த நியூட்ரிஷேக்ல வந்து யூசிங் மெத்தட் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நியூட்ரிஷேக் இன்கிரீடியன்ட்ஸ் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நியூட்ரிஷேக் பத்தின ஃபீட்பேக்ஸ் இவ்வளோத்தையுமே வந்து நாங்க வந்து பார்த்தோம். ஆ ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட டீம் மெம்பர் அதாவது மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகிக்கிற சுபந்தினி அவங்க வந்து அடுத்ததா வந்து அ அடுத்த அ ஸ்பில் ஆஃப் எஸ்பெக்ட் பத்தின அ எக்ஸ்ப்ளனேஷன வந்து உங்களுக்கு தருவாங்க. தேங்க்யூ சுஹாதா. இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ்ல வந்து நீங்க ஆசரி நியூட்ரிஷேக் பர்சனலா யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருந்தா நீங்க உங்களோட ஓன் ஃபீட்பேக்கை வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணினா நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தருவேன். ஓகே சிஸ்டர். நான் வந்து கட்டாயம் இந்த விஷயத்தையும் வந்து சொல்லியே ஆகணும். நியூட்ரிஷேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து எங்க வீட்ல வந்து அதாவது நான் இந்த பெக்ஸர பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நிறையவே வந்து எங்க லைஃப்ல வந்து நிறையவே மாற்றங்கள் இருக்குது. அந்த வகையில வந்து நான் அ ஹெல்த்தியா எங்களோட பேபிஸ வந்து வச்சுக்கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்ச ஒரு வேலை வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ இப்ப நார்மலா வந்து டீ யூஸ் பண்றது மூலம் வந்து நிறையவே வந்து கஷ்டப்பட்ட பேபீஸ். அதாவது அவங்களுக்கு வந்து சளி பிரச்சனை அடிக்கடி வந்து எப்படியுமே ஒரு மாசத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 4, 5 தடவையாலுமே வந்து மருந்துக்கு போகவே வேணும். அப்படியான ஒரு அ இக்கட்டான கட்டத்துல வந்து இருக்கிற டைம் வந்து எனக்கு இந்த பெக்ஸெரா சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வரும். நான் வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்குமே வந்து ஒரு 8, 9, 10 டின் மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டேன். மாஷா அல்லான்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ ரிசல்ட் இருக்குது. பேபீஸுக்கு வந்து முந்தி மாதிரி அந்த சுகம் இல்லாம போற பிரச்சனை எல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிக்கிது. அதாவது அந்த சளி பிரச்சனை அதுகளெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹஸ்பண்டுமே வந்து யூஸ் பண்றாரு. அவருக்குமே வந்து அந்த வேலைக்கு போயிட்டு வந்து அவர் வந்து அந்த களைப்பழிக்கிற டைம்ல வந்து இந்த நியூட்ரிஷேக் ஊத்தி குடிக்கும்போது அவரு சொல்லிக்கிறாரு குடிச்சிட்டு. இது குடிக்கிறது மூலம் ஒரு எனர்ஜி உண்டு இருக்குது மேலுக்கு. அந்த அந்த சோம்பேறித்தனம்ன்றது வந்து விளங்குது இல்ல. அப்படின்ற மாதிரி ஹேப்பியா ஃபீல் பண்ணாரு. ஆ ஸோ வந்து நான் கட்டாயம் இத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இத வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஆ அடுத்தவங்களும் வந்து அவங்களோட அ ஃபீட்பேக்ஸ்கள வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கொள்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் வந்து நியூட்ரிஷேக் எடுத்த புள்ளகளுக்கு தான் கொஞ்சம் சோர்வு தன்மை புள்ளகள். அடுத்தது எங்க 2வது மகன் வந்து
எழுதுறதுல சரியான சோம்பரம், எழுதவே மாட்டாது. அப்ப டீச்சர்ஸ் வச்சு புள்ளைக்கு வந்து கை பழக்கம் போதாம இருக்குது அப்படின்னு சொல்லி, மத்தபடிக்கு எல்லாம் நல்லா இருக்கும். இப்ப நான் என்ன செய்வோம்னு யோசிச்சேன். அது வந்து அந்த நரம்பு சம்பந்தப்பட்டது அப்படிகள் தானே, அந்த சோர்வு தன்மை வந்து வரக்குள்ளத்தான் இந்த புள்ள படிக்குது இல்ல அப்படின்னு சொல்லி. மத்த வந்து மகளுக்கு வந்து அடிக்கடி தடுமல் காய்ச்சல் அடிக்கடி வந்துட்டே இருக்குது. தடுமல் காய்ச்சல் ஒரு வாட்டம் ஒன்று ஃபேஸ்ல அப்படி. அது பிறகு நியூட்ரிஷேக் எடுத்தேன். நான் எடுத்து 3 பிள்ளைகளுக்கும் மாஷா அல்லான்னு சொல்லி 3 பிள்ளைகளுக்கும் காலையிலயும் ஈவினிங்கும் கொடுப்பேன். இது தவிர அதுவும் சமப்போசானா நல்ல விருப்பம். சமப்போசா கரைச்சி தின்றதுக்கு நல்ல விருப்பம். அதுல வந்து ஒரு கரண்டி மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுத்தேன். ஒரு டின் முடியும் வரைக்குமே நான் நோட் பண்ணல புள்ளைகள. ஒரு டின் முடியும் வரைக்கும் கொடுத்தேன். 3 புள்ளைகள் தானே மேக்சிமம் ஒரு 10 நாள் மாதிரி 3 புள்ளைகளும் பாவிச்சாங்க மாஷா அல்லாண்டு ஒரு டின்னா. 10 நாளைக்கு பிறகு வந்து நல்ல மாற்றம் இருந்துச்சு. மகள் ஃபேஸ்ல வந்து நல்ல செழிப்பு உண்டு, நல்ல ஒரு உற்சாகம் உண்டு அப்படி இருந்துச்சு. என்ன சொல்ற நல்லா சுறுசுறுப்பா விளையாடினா அப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு. மத்த மகன் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் வச்சு இப்ப மகன் பரவாயில்லையே, சரி ட்ரைனிங் கொடுத்தாங்களா, எல்லாம் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பா எழுதுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல எனக்கு வந்த இன்டென்ஷன் அந்த நியூட்ரிஷேக்கால வந்த சக்தி தான். அந்த நியூட்ரிஷேக்ல இருந்த அந்த புள்ளகள மூளைய அந்த சுறுசுறுப்பாக்கும். அதே நேரம் வந்து ஆஹ் ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் நான் இதை சேல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப மறுபடியும் நான் தொடர்ந்து பாவிச்சுட்டு இருக்கேன் ஏண்ட புள்ளுகளுக்காக மாஷா அல்லாண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பீஸா என்றவோட டவுன்லைனர். நான் வந்து இந்த நியூட்ரிஷேக் இந்த கம்பெனியில் வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே நியூட்ரிஷேக் தான். நியூட்ரிஷேக்ன்றது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க சின்ன ஒரு 6 மாசம் பிள்ளைக்கு கூட கொடுத்துட்டு இந்த பிரச்சனை ஒன்றே இல்லை. சிலவங்க நினைப்பாங்க அதிகமா திண்டா பிள்ளைகளுக்கு டவுட் கேட்கறே தானே, என்ன சார் ஆகுமா மிச்சம் திண்டா, அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. இதுல பிள்ளைகளோட மூளை வளர்ச்சிக்கு மிச்சம் நல்லது. வெயிட் கெயின் பண்றதுக்கு, பிள்ளைகளோட மூளை வளர்ச்சிக்கு, எலும்பு சம்பந்தமான எலும்பை ஸ்ட்ராங் பண்றதுக்கு, இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி, தூக்கமின்மை, மத்த வந்து பெரியவங்களுக்கு கூட இல்லை வெயிட் கெயின் பண்றதுக்கானது நிறையவே இல்லை இருக்குது. மற்ற இது வந்து பசிக்கு கூட இது இந்த நியூட்ரிஷேக் வந்து ஒரு பசியான நேரத்துக்கு கூட இதுங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. மற்ற வந்து பாலியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, மற்ற புல்ல சம்மந்தப்பட்ட புல்ல நிற்காதவங்க அப்படி உள்ளவங்க கூட இதை பாவிக்கலும். மற்ற வந்து விளையாடுறவங்க ஸ்போர்ட்ஸ் பண்றவங்க. அப்ப நிறைய இப்ப நான் எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு நான் எடுத்து கம்பெனில சேர்ந்தனால இந்த யூஸ் பண்ணி கொண்டு 2 மந்த்தா நான் இதுல சேர்ந்து இப்ப நான் நியூட்ரிஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அதுல வந்து எங்களோட பிள்ளைகள் 3 பேர் அந்த ஸ்கூல் போற படிக்கிறது நினைச்சாலே அதுகளுக்கு ஒரு கொண்டு போற மாதிரி. இப்ப நான் இதை கொடுத்து மாஷாலான்னு சொல்லி என்னோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொன்னா, என் பிள்ளைகள் இன்னைக்கு அதுல அந்த நியூட்ரிஷேக் குடிச்சதா அல்லாட கிருப்பையை கொண்டு அதுவும் இன்னைக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. உண்மைக்கு சரி சந்தோஷம் எனக்கு. என்னோட கம்பெனி ப்ராடக்டால நான் இப்ப பிள்ளைக்கு இவ்வளவு நலவு நடந்துச்சுன்னா, எங்களோட ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு நடந்தா இந்த உலகத்துல எவ்வளவு பிள்ளை அளிக்கிறாங்க, எவ்வளவு எல்லாத்துக்குமே இதுல ஒரு நல்ல பெனிஃபிட் செய்யுது. எனக்கு வந்து ஒரு HP% குறைவான ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. அப்ப நான் குடிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்ப அந்த சோர்வு தன்மை, அந்த டயர்ட்னஸ் எல்லாமே கொஞ்சம் போன மாதிரி எனக்கு இருக்குது. ஆக்சுவலி இந்த சோர்வு தன்மை இதெல்லாம் நான் இறங்கி இப்ப நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சரியா? உண்மைக்குமே இந்த நியூட்ரிஷேக் வந்து எவ்வளவு அதை பத்தி சொன்னாலும் போதா. அது நல்ல ஃபீட்பேக் இருக்குது. அந்த கர்ப்பப்பை தொடர்பான எல்லா விஷயத்துக்கும் அந்த நியூட்ரிஷேக் நல்ல. இந்த பிக்வெல் ஆகாம நினைக்கிறவங்க, புள்ள இல்லாதவங்க, வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறவங்க, மசில் ஸ்ட்ரென்த், இது எல்லாத்துக்குமே இந்த நியூட்ரிஷேக் நல்லது. கண்ணுக்கு முக்கியமா கண்ணுக்கு, ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இந்த நியூட்ரிஷேக் எனக்கு ஸ்ட்ரெஸ் மிஞ்சி. அப்ப நான் உஜாரா எல்லாம் செய்யறேன்.
ஜிசாக்கல்ல கொண்டதுக்கு யாருமே யூஸ் பண்ணாதவங்க இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணாதவங்க இருந்தால் கட்டாயம் இந்த கம்பெனி ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு யாருக்கும் பயம் இல்லாமல் பேசணும். ஜிசாக்கல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணேன். மாஷாஅல்லா எனக்கு தான் யூஸ் பண்ணேன். நான் வெட்டிங் பண்ணி இருக்கிற வீட்டுல எல்லாம் சொல்றேன் வந்து என்ன வெட்டிங் பண்ணமாயே இல்லை சின்ன பிள்ளைமா இருக்கிற அப்படி இப்படின்னு தான் சொல்றேன். நான் யூஸ் பண்ணதுக்கு பிறகு நல்லா வெயிட் போட்டிக்கிறேன் மாஷாஅல்லான்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சொல்றாங்க என்ன யூஸ் பண்றேன், நல்ல மூஞ்செல்லாம் போட்டிக்குது, நல்லா உஜாரா இப்ப வேலை செய்யணும். மாஷாஅல்லாஹ் நல்லா யூஸ் ஆகுது. எல்லாரும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ண பாருங்க இன்ஷாஅல்லாஹ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணீங்க எல்லாருக்குமே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்க ஸ்பிருலினா இந்த ஃபேஸ் பேக் பத்தி பார்ப்போம். சுபந்தினி, உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர், கேக்குதா? ஓகே. கிளியர். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நான் சுபாநந்தினி, மில்லியன் கிளப் மெம்பராக இருக்கிறேன். நான் என்னன்னு சொன்னால் ஸ்பிருலினா ஃபேஸ் பேக்கை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மைக்குமே பெண்கள் என்றாலே அழகுதான். அதிலும் எல்லா பெண்களுக்கும் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிறேன்டா அவ்வளவு அலாதி பிரியம். அதுலேயும் நாங்கள் சொப்பில் போய் எல்லா ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி, க்ரீம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் சொப்பில் இருக்கிற எல்லா 90% எல்லாமே சொல்ல முடியாது, 90% எங்களுக்கு சைடு எஃபெக்டை தான் கொண்டு வரும். கெமிக்கல் ப்ராடக்ட் தான். ஆனால் உண்மைக்குமே அபெக்சோராவில் எங்களுக்கு அபெக்சோராவால் கிடைச்ச நன்மை என்று சொன்னால் நாங்கள் நேச்சுரல் கெமிக்கல் இல்லாத ஒரு நேச்சுரல் ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் எங்களுக்கு தந்திருக்கிறோம். நாங்கள் ஸ்பிருலினாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பிருலினா இந்த ஃபேஸ் பேக் இந்த பாசி இனத்தை சேர்ந்தது. ஸ்பிருலினா பாசி இனத்தை சேர்ந்தது. இதில் இருக்கிற இன்கிரியன்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் நீல பச்சை பாசி, மற்றது சோற்றுக்கற்றாழை, ஏலக்காய், ஸ்பிருலினா பவுடர், மற்றது சிகப்பு சந்தனப்பொடி, மஞ்சள் தூள், மற்றது கோரைப்புல் தூள், அதாவது நட்ஸ் கிராஸ் தூள் போன்ற இயற்கை பொருளால் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்பிருலினா ஃபேஸ் பேக். எங்களுக்கு எங்களுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்காகவும் தான் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஃபேஸ் பேக் தான் இந்த ஸ்பிருலினா ஃபேஸ் பேக். உண்மைக்குமே இது அவ்வளவுக்கு நல்ல ப்ராடக்ட். யூஸ் பண்ணினாக்களுக்கு தெரியும். அதிൻ്റെ பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னால், இந்த ஃபேஸ் பேக்கிൻ്റെ பெனிஃபிட்ஸ் உண்மைக்குமே நாங்கள் ஒரு பியூட்டி பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணுவோம் தானே, அந்த ஃபேஷியல் செய்துட்டு வந்த எங்களோட முகம் எவ்வளவுக்கு ஒரு பொலிவாய் பிரகாசமாக இருக்குதோ அதே மாதிரி அதை விட கூடன்னு சொல்லணும். எனக்கு நான் யூஸ் பண்ணின வழியாக சொல்கிறேன். அவ்வளவுக்கு பிரகாசமாக இருக்கும். முகத்தில் அவ்வளவு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும்.
நாங்க ஃபேஷியல் செய்துட்டு வந்தா எப்படி இருக்குமோ அதே போல இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு வீக்குக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கி எங்களுக்கு அவ்வளவு நன்மையை தரும். ஏன்னு சொன்னா இந்த இயற்கை பொருட்களால செய்யப்பட்டது. இந்த ஒவ்வொரு இயற்கை பொருட்களும் அவ்வளவுக்கு நல்ல பயன்களை தரக்கூடியது. சோற்றுக்கற்றாழை எல்லாம் அவ்வளவு நல்ல ஒரு இன்கிரியன்ஸ். அதே மாதிரி தான் இந்த இது ஸ்பிருலினா பவுடர் தான் அவ்வளவு நல்லா. ഇതിന്റെ பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னா இதை நாங்கள் யூஸ் பண்றதால சருமத்தை அழகாயும் மற்றும் பொலிவான நிறத்தையும் தருகிறது. எங்களுக்கு ஒரு டல்லா இருந்த எங்களோட ஃபேஸ் நல்ல பொலிவாயும் பிரகாசமாயும் இருக்கும். நல்ல ஒரு நிறத்தை, அதாவது பிளாக்கா இருந்தா கூட அவங்களுக்கு அந்த பிளாக்லயும் ஒரு அழகு தரும். ஒயிட்டா இருந்தா இன்னும் கூட ஒயிட் கலர்ஸ் எங்களுக்கு தரக்கூடியதா இருக்கு. இதுல குளோரோபில் இருக்கிறதால சருமத்தை சுத்தப்படுத்தி திசுக்களை பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. எங்களோட சருமத்தை உள்ளுக்குள்ள சென்று எங்களோட தோலின் உள்படையில சென்றுதான் அது சருமத்தை சுத்தப்படுத்தும். எங்களோட திசுக்களை என்ன செய்யும்னா பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இது எங்களுக்கு சுருக்கத்தை நீக்குகிறது. வயசு போனாதான் சுருக்கம் வருமெண்டு இல்லை. சுருக்கம் எப்படின்னு சொன்னா எங்களுடைய உடம்புல ஈரப்பதன் நீர்ச்சத்து இல்லாம போனாலும் சுருக்கம் வரும். சில நோய்கள் இருக்கும் போதும் சுருக்கம் வரும். மற்றது வெளியில கூடுதலா வெளியில பிரயாணம் செய்யறது கூட ஒர்க் பண்றாங்களா இருந்தா இந்த காற்றுக்களினால வர நச்சுக்களாலையும் எங்களோட தோலை எங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அதுல எல்லாவற்றையும் இருந்து இந்த ஃபேஸ் பேக் எங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. மற்றது சருமத்தை சுத்தப்படுத்தி எங்களுக்கு முகப்பரு வராமல் தடுக்கிறது. எங்களுக்கு இந்த என்னன்னு சொல்றது தோலுக்குள்ள இருக்கிற இந்த டஸ்ட் போய்தான் எங்களுக்கு முகப்பருவை கொண்டு வரும். ஆனா இந்த ஃபேஸ் பேக்கை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு வரும் பொழுது முகப்பரு வராம எங்களுக்கு தடுக்கிறது. மற்றது தோல்ல இருக்கிற நச்சுக்களை அகற்றுகிறது. தோல்ல இருக்கிற நச்சுத்தன்மையால, அதாவது காற்றில இருந்து எங்களுக்கு நச்சுக்கள் வரும். எங்களுக்கு தெரியாது பார்க்கறதுக்கு. காற்று சரியா சூழல் மாசடைஞ்சு போய் தானே இருக்கு. அந்த காற்றில இருக்கிற நச்சுத்தன்மையானதெல்லாம் எங்களோட ஸ்கின்னை தான் பாதிக்கும். அதுல இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. மற்றது வயதானால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை இதை நாங்கள் யூஸ் பண்ணும்போது தாமதப்படுத்தக்கூடியதா இருக்குது. அது தள்ளி போகும். ஒரு 60 வயசு ஆளை பார்த்தாலும் ஒரு 40 வயசு ஆக்கள் மாதிரி ஏஜ் மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி எங்களை வச்சுக்கொள்ளும். இதே போல வெறிண்டா சூரிய கதிர்கள், நாங்கள் வெயிலுக்குள்ள போவோம், சூரிய கதிர்களால் ஏற்படுகிற பாதிப்புகளை சரி செய்யக்கூடியதா இருக்கும். முகத்துல அந்த சூரியன் கதிர்கள் பட்டு எங்களுக்கு சுருக்கங்கள் வரும். அந்த சுருக்கங்களை நீக்கி மங்கு கரும்புள்ளிகள் இல்லாம செய்யக்கூடியதா இருக்குது. உண்மைக்குமே இந்த பலன் நிறைய இருக்குது. சருமத்தை ஈரப்பதத்துடன் வச்சிருக்கும். மற்றது அதிகப்படியான எண்ணெயை கட்டுப்படுத்தி இறந்த சரும செல்களை வெளியேற்றவும் உதவி செய்யுது. அதிகப்படியான எண்ணெய்ன்னு சொன்னா ஆயில் ஸ்கின்னு சொல்லுவோம். அதை கட்டுப்படுத்தி என்ன செய்யும் என்றால் இறந்த செல்களை வெளியேற்றி எங்களை புத்தம்புது செல்கள் உருவாகும். எங்களுடைய முகம் இளமையாயும் பொலிவாயும் இருக்கும். பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். இதே போல அடுத்தது எப்படி யூஸ் பண்றோம், ஜூசிங் மெத்தட் பார்ப்போம். ஜூசிங் மெத்தட் அப்படின்னு சொன்னா முதல்ல எங்களோட ஃபேஸை முதல்ல வடிவா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு பவுல்ல இந்த ஸ்பிருலினா ஃபேஸ் பேக் எடுத்து ரோஸ் வாட்டர் அல்லது நார்மல் வாட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு அது எங்களோட முகத்துல அப்ளை பண்ணணும்.
அப்ளை பண்ணி ஒரு திக் மெத்தட்ல அப்ளை பண்ணிட்டு அதை 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அதை எங்களோட முகத்திலேயே விட்டுட்டணும். விட்டு அது கொஞ்சம் காஞ்சி வரும் பொழுது தான் அதுக்கு பிறகு நாங்கள் வாஷ் பண்ணணும். நார்மல் வாட்டரில், ஹாட் வாட்டர்லையும் இல்லை, கூல் வாட்டர்லையும் இல்லை, நார்மல் வாட்டரில் நாங்கள் வாஷ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடணும். சோப்போ இல்லாட்டி ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த இதெல்லாம் அந்த பயன்கள் எல்லாம் இன்கிரியன்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்னா எங்களோட தோலுக்குள்ளே போய் அது ஒர்க் பண்ணணும். கூடுதலாக ஒரு ஈவினிங் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ஜூஸ் பண்ணினா நல்லாமே. என்னன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதை ஜூஸ் பண்ணி வாஷ் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் படுக்க போயிடுவீங்க. தூங்கி எழும்பேக்க அதுக்கு நிறைய டைம் இருக்குது, அது ஒர்க் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். கூட அதுண்ட பயனை நீங்கள் பார்க்கக்கூடிய அதோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் ஜூஸிங் மெத்தட். அடுத்தது என்னன்னு சொன்னால் நாங்கள் எப்படி சேல் பண்ண போகிறோம், எப்படி நாங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணுறேன்றதை பார்ப்போம். இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி சேல் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த ஃபேஸ் பேக்கின்ற ப்ரைஸ் என்னென்னா 2990 ரூபா. நாங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட போய் கதைக்கும் பொழுது அப்படி நாங்கள் சொல்லுவோம், இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்க, நாங்கள் யூஸ் பண்ணினா நல்ல ப்ராடக்டா, இல்லை இல்லை இது எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எங்களுக்கு வேண்டாம், இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் வேணாம்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்க இருக்காங்க. நாங்கள் இதை இலகுவாக அப்படி நாங்கள் சேல் பண்ணலாம்டா அந்த பாக்ஸுக்குள்ள 8 பேக்கெட் இருக்கு. ஒரு பாக்ஸில் எத்தனை பேக்கெட் இருக்குன்னா 8 பேக்கெட் இருக்கு. இந்த 8 பேக்கெட்டை இந்த 2990 பிரித்து விட்டா 370 ரூபா ஒரு பேக்கெட்டுக்கு வருது. பின்ன நாங்கள் இது 370 ரூபா தான், இது நீங்கள் ஜூஸ் பண்ணீங்கன்னு சொல்ல கண்டிப்பாக வேண்டுவாங்க. அதை ஜூஸ் பண்ணிட்டு அதுங்க பெனிஃபிட்ஸ் பார்த்து அவங்களுக்கு தெரியும், என் ஃபேஸ் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு யோசிக்காம என்ன செய்வாங்கன்னா இந்த பாக்ஸை அப்படியே வேண்டுவாங்க. அப்படியே ஓகே இது நல்ல ப்ராடக்ட். முதல் யாருமே ஸ்டார்ட்ல எதையும் நம்ப மாட்டாங்க, நாங்கள் என்னதான் சொன்னாலும் ஜூஸ் பண்ணும் வரைக்கும் நம்ப மாட்டாங்க. சரின்னு சொல்லி கொஞ்சம் காசு கொஞ்சம் சீப் பண்ண வேண்டுவாங்க. அதுக்கு பிறகுதான் அதை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க ஓகே நான் ஒரு பாக்ஸாயே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக நீங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணுற முறை. எப்படி சேல் பண்ணிங்கன்னா ஓகே. மற்றது ஃபீட்பேக்ஸ் அன்றைக்கு நிறைய இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் ஒன்று நான் ஃபீட்பேக் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணினான் எனக்கு என் ஸ்கின் ஓகே, ஆனால் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணினேன் அபெக்ஸோராவின் எல்லா ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணினது தான். அதில் இதுக்கு முன்பு எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த ஃபேஸ் பேக், ஸ்பிரிலினா ஃபேஸ் பேக். நான் யூஸ் பண்ணிட்டு அவ்வளவு ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். இந்த ஃபேஸில் க்ளோவிங்க அவ்வளோ அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா சாஃப்டாக தொட்டு பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அவ்வளவுக்கு நல்லா இருந்துச்சு. உண்மைக்குமே எல்லாருமே இதை ஜூஸ் பண்ணி பாருங்க. மற்றது அந்த மங்கு பிரச்சனை உள்ளாக்கள், மற்ற ஒர்க் பண்ணுறாக்கள்னு சொல்லி ட்ராவல் பண்ணுறாக்கள், அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக ஜூஸ் பண்ணி பாருங்க. அதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட். எங்களுடைய அபெக்ஸோரா ப்ராடக்ட் எல்லாமே சூப்பர் தான், அதிலும் இதுவும் நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே ஓகே சுகந்தி, தேங்க்யூ. ஸ்பிருலினா ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ற யார் சரி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க, அதாவது உங்களோட ஓன் ஃபீட்பேக்கை நீங்க ஷேர் பண்ணலாம்.
ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கேக்குதா சிஸ்டர்? வலைக்கும் அஸ்ஸலாம். ஓ கிளியர், நீங்க பேசுங்க. நான் ஷமீமா ஃப்ரம் ஹாரி. நானும் வந்து இதுல ஜாயின் ஆகி 3 months ஆகுது. நானும் வந்து ஸ்பிருலினா ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் முடிஞ்சு நான் செகண்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இதுல. என் ஃபேஸ்ல வந்து ஆல்ரெடி நிறைய பிம்பிள் இருந்துச்சு. என் ஃபேஸ் வந்து ஆயில் ஸ்கின். அது சுற்றி வந்து நான் வந்து ஒந்தரா சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெக்ஸாக என்ன சரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்கள் லீடர்ஸ் கிட்ட கேட்க போகல, அவங்க சஜஸ்ட் பண்ணது தான் எனக்கு இது. அப்போ நான் ஜாயின் ஆகிற புதுசுலேயே எடுத்து வைப்பேன் இது. மாஷால்லா எனக்கும் நல்ல பெனிஃபிட் இதில். இந்த கண்ணுக்கு இருக்கிற கருப்பு வந்து இல்லாமல் போச்சு இது யூஸ் பண்ணி. என்னையும் பார்த்து எங்கள் ஃபேமிலிக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு இது ஆர்டர் பண்ணி ஃபேஸ் பேக் ஆர்டர் எடுத்தேன். நான் நிறைய எடுத்தேன். நல்லா யூஸ் இன்னைக்குமே வந்து யூஸ் பண்ணாதவங்களுக்கும் சொல்ற வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாட்டியும் ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தைரியமா இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த ஃபங்க்ஷனுக்கு போறதாலும் எனக்கு நிச்சயமே யூஸ்ஃபுல் ஆனது வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஃபங்க்ஷன்களுக்கெல்லாம் முந்தி நான் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு போறதுதான் வந்து நிச்சயமே என்னை சார்ந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவா இருக்குது அப்படின்றது வந்து என்னையும் பார்த்து நிறைய பேர் ஆர்டரும் எடுத்தது. இங்கிலீஷ் வந்து நல்ல ப்ராடக்ட் தான். நீங்களும் எடுத்து எல்லாருமே எடுத்து வந்து இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தா அதுக்கப்புறம் உங்களுக்கே விளையும் அதுக்கான பெனிஃபிட் எப்படி என்றது. ஓகே சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாரு ஷேர் பண்ண போறது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ரிசானா சிஸ்டர் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே சிஸ்டர். நானும் ஸ்பில்ரினா வந்து எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் 2 தான் எடுத்து கொடுத்தேன். அவ வந்து அந்த ஒரு பெக் வந்து யூஸ் பண்ணிட்டு அவக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்டா இது வரைக்கும் அவ வந்து நிறைய கேள்வி கேட்டு தான் எடுத்தா அவங்க கூட. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனா ரிசல்ட்ஸ் வந்து பெருசா காட்டுது இல்ல, மற்றது பிம்பிள்ஸ் வருது, ஆயில் கண்ட்ரோல் ஆகுது இல்ல அப்படின்னு சொல்லித்தான் எடுத்தா. நான் நம்பிக்கையா கொடுத்தேன், நீங்க யூஸ் பண்ணுங்க, கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், அதோட நீங்க இன்னமுமே கேட்டு எடுப்பீங்கன்னு கொடுத்தேன். அந்த வகையில அவக்கு வந்து அவ்வளோ செட்டிஸ் இது வந்து அவட ஃபேஸ்க்கு வந்து ஈவன் டோன் கலர் வந்து தந்துதான். அதோட சேர்த்து நல்ல க்ளோவிங் இருக்குதாம், ஃபேஸ் வந்து சொஃப்டாவும் இருக்குதாம். அப்ப அவக்கு அவ்வளோ சந்தோஷம். அவளோட ஃபேஸ கண்டு ஃபெமிலிலையும் கேக்குறான் நீங்க என்ன யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி. அதன் மூலம் வந்து இன்னும் ஒரு கஸ்டமரும் அவவே அந்த ஆர்டர் எடுத்து தந்தா. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஷோ அப் பண்ணி இந்த ஸ்பிருலினா ஃபேஸ் பேக் வந்து கொடுக்கிறேன் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ரிசானா சிஸ்டர். வேற யாராவது ஷேர் பண்ணி இருக்கிறீங்களா? இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அதை செட்ல போடுங்க. இல்லைன்னு சொன்னா நாங்க மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஜாயின் பண்ணி எல்லாருக்குமே தேங்க்யூ. நாளைக்கு நாங்க இன்னொரு டாபிக்ல சந்திப்போம். இன்னைக்கு நடந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது நியூட்ரிஷியேட்டை பத்தி, ஸ்பிருலினா ஃபேஸ் பேக்கை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க செட்ல போடலாம். ஸோ அது மீட்டிங் செஞ்சவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அவங்க நெக்ஸ்ட் டைம் இன்னொரு செஷன் வந்து இதை விட பெட்டரா செய்வாங்க. ஸோ கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக் எல்லாரும் போடுங்க.
ஓகே, ஒரு ஆள் டவுட் கேட்டிருக்கிறீங்க. ஃபேஸ் பேக் வந்து மந்த்ல வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஃபேஸ் பேக் வந்து வீக்குக்கு நீங்க 2 தடவை யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு பாக்ஸ்ல 8 பேக்கெட் இருக்கு. ஸோ நீங்க வந்து வீக்ல 2 தடவை யூஸ் பண்ணினால் ஓகே. கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் எங்களுக்கு 3 மந்த்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபீட்பேக்ஸ் தந்த எல்லாருக்குமே.